அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம். இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி மே மாதம் 14ஆம் தேதி ஒரு புதன்கிழமை நைட்டு ஒரு 10:35 உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். குரு பகவானுடைய பயிற்சி சுமார் ஓராண்டுகள். இந்த தடவை பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவான் அதிசாரமாக, அதாவது அதிசாரம்னா முன்னோக்கி போவது, அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து சுமார் ஒரு 49 நாட்கள் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல கடக ராசியில் சஞ்சாரம் பண்ணுவார். அந்த 49 நாட்கள் அங்கே இருந்துட்டு மறுபடியும் டிசம்பர் 5ஆம் தேதி மறுபடியும் உங்களுடைய ராசிக்கு பின்னோக்கி வந்துடுவார். ஆக இந்த குரு பகவானுடைய பயிற்சி காலங்களில் 2 ராசியில அவர் சஞ்சாரம் பண்றார். அவர் பார்த்தீங்கன்னா அங்கே மிருகசீர்ஷம், திருவாதிரை, புனர்பூஷம் இந்த நட்சத்திரத்தின் வழியாக தான் சஞ்சாரம் பண்ண போறார். மிருகசீர்ஷனா செவ்வாய், திருவாதிரைனா ராகு, புனர்பூஷம்னா குரு. இந்த 3 நட்சத்திரத்தின் வழியாக குரு பகவான் உங்களுக்கு பலன் செய்ய இருக்கார். குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துலையும் 7ஆம் இடத்துலையும் 9ஆம் இடத்துலையும் பார்வை விழுகும். இந்த பார்வையினால என்ன பலன்? அவர் இருக்கக்கூடிய இடம், அவர் செல்லக்கூடிய நட்சத்திரத்தின் வழியாக உங்களுக்கு என்ன மாதிரியான பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் நாம இப்ப பார்க்குறோம். பொதுவாகவே உங்க ராசியிலே குரு வர்றது உங்களுக்கு தெய்வ அனுகூலம் தான் சொல்லணும். ஏன்னா குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கும். அதே போல குரு பகவான் உங்க ராசிக்கு வர்றது ஒரு பக்கம் நன்மைன்னு தான் சொல்லணும். ஆக குரு உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்களில் வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து நீங்க ஏதோ ஒரு விதத்துல அந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இயற்கையா அமையும். இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில இருந்து அவர் 5ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். எப்பவுமே 5ஆம் இடம் அப்படின்னாலே மகிழ்ச்சி அல்லது சந்தோஷம்னு அர்த்தம். நம்மளே அறியாத என்டர்டைன்மெண்ட் இந்த தடவை அதிகமாகவே உங்களுக்கு இந்த குரு பயிற்சி காலங்கள்ல இருக்கும். அதுலேயும் குரு தொடர்பு கொண்டாலே யாருக்கெல்லாம் இது வரைக்கும் குழந்தை இல்லையோ கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாய்க்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அது மட்டுமல்ல, ரொம்ப நாளாக குழந்தைக்காக நான் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன், இது வரைக்கும் எனக்கு ட்ரீட்மெண்ட் சக்சஸ்ஃபுல் ஆகலைன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி காலங்களில் ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆகும். அதனால் வாழ்க்கையில நீங்க மகிழ்ச்சி சந்தோஷம் அடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த குரு பகவானுடைய பயிற்சி காலங்கள்ல எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம், ஆன்மீகமான விஷயங்கள்ல உங்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். நீங்க எந்த மதத்துல இருந்தாலும் உங்க மதத்தின் மேல் பற்று, ஈடுபாடு இதெல்லாமே உங்களுக்கு கூடும். அது மட்டுமல்ல, ரொம்ப நாளா குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கல, சுப நிகழ்ச்சிகள் நடக்காம இருக்கு, அல்லது சுப நிகழ்ச்சிகள் தள்ளி போயிட்டு இருக்கு அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ கண்டிப்பாக குடும்பத்துல சுபகாரியங்கள், அது கல்யாணமாக இருக்கட்டும், எந்த ஒரு விசேஷமாக இருக்கட்டும், நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஆக சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் இந்த அத்தனையும் உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய பயிற்சி காலங்கள்ல நன்மையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அது மட்டுமல்ல, இந்த காலங்கள்ல மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு ரொம்ப நாளா உங்களுக்கு வேலை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு வேலை இருந்தாலும் உங்களுடைய வேலையில நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இதுதான் இந்த பயிற்சியில உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு பெரிய லெவல்ல கடன் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு தெய்வ அனுகூலத்தால் கடன் குறைவதற்கான வாய்ப்பு, அதுக்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நிறைய உண்டு. கடன் மட்டும் இல்லை, கடந்த காலங்களில் யாரெல்லாம் நோயில் அவஸ்தைப்பட்டு இருந்தீங்களோ, அல்லது கிரானிக்கா நோய் இருக்கு, தீர்க்க முடியாத வியாதி இருக்கு, அந்த வியாதியால் நோயினால் நான் ரொம்ப அவஸ்தைப்பட நினைக்கிறவங்களுக்கு நோயிலிருந்து குறைவதற்கான வாய்ப்பு இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு இருக்கு. ஆக கடன், நோய் இரண்டுமே உங்களுக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் குரு பயிற்சி காலங்கள்ல மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு இருக்கு. குறிப்பா உங்களுக்கு மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு குரு நான் சொன்ன மாதிரி அதிசாரமாக ஒரு 49 நாட்கள் போகக்கூடிய காலங்கள்ல
குறிப்பா அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்குமான இந்த காலங்கள்ல உங்க கையில பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ், லிக்விட் கேஷ் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த காலங்களில் யாரெல்லாம் நகை வாங்கணும்னு நினைக்கிறீங்களா நகை வாங்குவீங்க. யாரெல்லாம் பெரிய லெவலில் பர்மனன்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சொந்தமாக இடம், மனை, வீடு, வண்டி, வாகனங்கள், நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள், இது அத்தனையுமே நீங்க வாங்குவீங்க. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் நல்லதொரு வருமானம், சம்பாத்தியம் அந்த சுமார் ஒரு 49 நாட்கள்ல நீங்கள் அடைவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. குறிப்பா இந்த குரு பகவானுடைய பேச்சு காலங்களில் குரு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்வையிடுவார். 7ஆம் இடம் அப்படின்னாலே நீங்க இது வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைச்சவங்க தாராளமா இந்த குரு பேச்சில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். அதற்கான வாய்ப்பு, அதுக்கான சந்தர்ப்பங்கள், அதுக்கான சூழ்நிலைகள், ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு அமையும். நான் ஆல்ரெடி ஏற்கனவே பிஸ்னஸ் பண்றேன் அப்படிங்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் நார்மலாக தான் இருக்கும், வருமானங்கள் நார்மலாக இருக்கும். அதுக்காக உங்களுக்கு தொழில் இல்லாமல் தொழில் விட்டு விட்டு நடக்கும். ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸ்ல நீங்க பெரிய லெவல்ல பிஸ்னஸை டெவலப் பண்ணணும் அல்லது எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல தொழில் பண்ண நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த குரு பயிற்சி காலங்கள்ல மிதுன ராசியில பிறந்த உங்களுக்கு நிறையவே இருக்கு. ஸோ இந்த காலங்கள்ல இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கல, திருமணம் டிலே ஆயிட்டு இருக்கு, திருமணமே லைஃப்ல நான் வேண்டான் இருந்தேன் அப்படிங்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. நான் முதலே சொன்ன மாதிரி குரு சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடத்தி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கு. யாரெல்லாம் கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தீங்களோ மறுபடியும் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த காலங்களில் உங்களுக்கு புதுசா காதல் விஷயங்கள், லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அந்த லவ் சக்சஸ்ஃபுல் ஆகி அந்த மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்புகளும் நிறைய உண்டு. நீங்க மறுபடியும் லவ் ஃபெயிலியர் ஆனவங்க, பிரேக்கப் ஆனவங்க ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்பு இந்த குரு பயிற்சி முழுவதுமே இருக்கு. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்றீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்க. உங்களுடைய 2வது மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். இந்த காலங்களில் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் அல்லது இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ஃபீல்டில் வருமானங்கள், சம்பாத்தியங்கள் நிறையவே இருக்கு. குறிப்பாக இந்த காலங்களில் குரு பயிற்சி காலங்களில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் பெரிய லெவலில் இருக்கும். ஸோ இந்த காலங்களில் நீங்கள் யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஸ்னஸ் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக உங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணுங்க. உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும், உங்களுடைய கம்யூனிகேஷன் பெரிய லெவலில் இருக்கும். யாரெல்லாம் பிஸ்னஸில் வாடிக்கையாளர்களில் பெரிய லெவலில் ரீச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி காலங்களில் நீங்கள் உங்களுடைய வாடிக்கையாளர்களை பெரிய லெவலில் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இருக்கு. அது மட்டுமல்ல, குரு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்ப்பார். ஒரு நீண்ட தூர ஜேர்னி போறதுக்கான வாய்ப்பு, பிரயாணம் பண்றதுக்கான வாய்ப்பு, நீண்ட தூர ஸ்தல யாத்திரை போறதுக்கான சூழ்நிலைகள், இது அத்தனையும் மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு இருக்கு. இந்த காலத்துல யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்து காத்திருந்தீங்களோ கண்டிப்பா கிடைக்கும். பாஸ்போர்ட், விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா வந்துடும். உங்களுடைய ஹையர் ஸ்டடி, யாரெல்லாம் பெரிய லெவலில் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும், ஹையர் எஜுகேஷனுக்காக நான் அதர் ஸ்டேட் போகணும், அதர் கண்ட்ரி போகணும், நான் அப்ராடு போகிறோன்னு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது அத்தனையும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸாக இருக்குது. அது மட்டுமே அல்ல, இந்த காலங்களில் குரு பயிற்சி காலங்களில் நீங்கள் மெயினாக உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபமாக இருக்கும். அதனால் அது விஷயத்தில் கவனம். ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ், அந்தஸ்து கிடைக்கும், வருமானங்கள் சுமாராக தான் இருக்கும். நான் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ட்ரேடிங் பண்ணணும், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்க. ஏன்னா குரு உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால 5ஆம் இடம் நம்முடைய உணர்வுகளை தூண்டுவது. அதனால விட்டதை பிடிக்கணும்னு பெருசாக நினைக்காதீங்க. எல்லாமே ப்ராஃபிட்டாக கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம், நம்முடைய லாபம் மொத்தமாக முடங்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இடையில அதிசாரமான காலங்கள் எதுன்னு உங்களுக்கு சொன்னேன், மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 49 நாட்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவுக்கான காலங்கள். அந்த காலங்களில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள்
நிறையவே உங்களுக்கு இருக்கு. இந்த குரு பயிற்சி காலங்கள் முழுவதுமே பெரிய லெவல்ல உங்களுடைய வேலை வாய்ப்புகள்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. யாரெல்லாம் பெரிய லெவல்ல வேலை தேடிட்டு இருக்கீங்களோ கொஞ்சம் லேட்டாக தான் வேலை கிடைக்கும். ஒருவேளை உங்களுடைய வேலை எதுவாக இருந்தாலும் வேலையை தக்க வைப்பதற்கான முயற்சியில இருங்க. ஏன்னா குரு உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய காலங்களில் வேலையை நீங்க விட்டுட்டு வெளியில வர வேண்டிய காலம், அல்லது வேலையை விட்டு நீங்க வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள், அல்லது நீங்க விஆர்எஸ்ல வர்றதுக்கான சூழ்நிலைகள், அல்லது நீங்க ஐடியில இருப்பதற்கான வாய்ப்புகள், அல்லது உங்களுடைய வேலையிலே நீங்க லாங் லீவை போட்டு வீட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு. ஏன்னா குரு உங்களுடைய 5ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ண வேண்டிய காலம். எவ்வளவுக்கு நீங்க உங்களுடைய கரியர்ல ப்ரொஃபஷனல்ல ஜாப்ல நீங்க உழைச்சாலும் உங்களுக்கான ரெகக்னைஸ் கண்டிப்பா இந்த காலங்களில் இல்லை. அதனால ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. கிடைச்ச வேலையை பொறுமையாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் நீங்க எந்த ஜாப்ல இருந்தாலும், நீங்க பிரைவேட் செக்டர்ல இருந்தாலும் கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருந்தாலும் நல்லதொரு பேர் போன கம்பெனிகள்ல வேலை செஞ்சாலும் உங்களுடைய ப்ரொஃபஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அவசரப்பட்டு வேற வேலைக்கு போறது அல்லது இருக்கிற வேலையை விடுறது வேண்டாம். வேலையை பற்றி ஒரு பயம் என்பது இருக்கும். ஸோ இந்த காலங்களில் நீங்க உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஏற்ற மிகுந்ததாக இருக்கு. நல்லது ஒரு புகழ் அந்தஸ்து கிடைக்கும். ஆக இந்த குரு பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு தெய்வ அனுகூலம் என்பது பெரிய லெவல்ல இருக்கு. வருமானங்கள் நார்மலா உங்களுக்கு இருக்கு. ஸோ கடன் நோய் குறைவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. ஸோ இந்த காலங்களில் நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் கவனமா எடுத்து வைங்க. ஸோ இந்த பயிற்சி முழுவதுமே நீங்க நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் தட்சிணாமூர்த்தியை வணங்கிட்டு வாங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நல்லா கும்பிடுங்க. உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கிட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.